Hi guys, welcome to Muppade Training Academy. So SI Ultimate இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அறிவியல் வினாக்கள் தான். ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் இந்த கொஷின்ஸ் படித்தா போதுமா அல்லது இதுக்கு மேற்கொண்டு நாங்கள் படிக்கணுமா இல்லைனா நாங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது? ஸோ சயின்ஸ்னால் கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதிக லெவலில் அப்படின்னா அதிக லெவலில் கொடுக்கலாமா? தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால எஸ்ஐக்கு படிக்கும் போது அனைத்து விஷயங்களையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ அல்டிமேட் சீரியஸ் நீ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டு வரது மூலமாக நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணியிருக்கேன். நாட் ஒன்லி அந்த ஒரு கொஷனுக்கு திஸ் ஆர் தட்னு ஆன்சர்ஸை மட்டும் எடுத்துக்காம அதை பற்றின தகவல்கள், எக்ஸ்ட்ரா தகவல்கள் எடுத்திருக்கேன். அந்த தவறான ஆப்ஷன்ஸ் வந்து வேறு எந்த கேள்விகளுக்கு விடையாக அமையுன்றதை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காம போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நீ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்ட அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் வந்து எக்ஸாமில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர இதே கொஷின் டிட்டோவாக உனக்கு வர போகிறதில்ல. பட் இந்த கொஷினுடைய மாடல்ஸை வச்சு நீ என்ன பண்ணுவ, புரிஞ்சு ஒரு கேள்வி என்ன பண்ணியிருப்ப ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஸோ அப்போ நடத்தக்கூடிய கேள்விகளை நீ கவனிக்கணும். அந்த சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை ஏன் அந்த கேள்விக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பார்த்துட்டு டக்குன்னு ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு போல அந்த கேள்விக்கான விரிவாக்கம் எக்ஸ்பிளனேஷன் வந்து விவரமாக கொடுக்கறதுனால அதுதான் அர்த்தம்ன்றது தெரியுது. ஒரு அர்த்தத்தை தெரியாமல் ஒரு கேள்வியை படிக்கிறதுல எந்த வகையிலுமே பிரயோஜனம் இல்லை. ஸோ அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு படிங்க, அப்போ தான் மறக்கவும் மறக்காது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம போகலாம். இதில் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் தான் கவர் ஆயிருக்கு. நிறைய பேர் பயாலஜி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம பயாலஜி போக போக எல்லா எபிசோட்ஸ்லையுமே கலக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு போகலாமா? First question, which of the followings are identified as isobars? கீழ்காண்பவற்றுள் எவை ஐசோபார்கள் என்பதை அடையாளம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எவை ஐசோபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஐசோபார்னா என்ன, ஐசோடோப்ஸ்னா என்னன்னா அந்த ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியணும். அப்ப ஐசோபார், ஐசோடோப், தமிழ்லையும் இதே தானமா ஐசோடோப்பு கல் ஐசோபார்கள் அப்படின்னு தமிழ்லேயே அதான் சொல்லுவாங்க. பாருங்க, ஐசோபார்கள் ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட ஒரு தனிமங்களை வந்து வகைப்படுத்தும் பொழுது இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே தனிமங்கள் தான். ஆர்கான், கால்சியம், குளோரின் இப்படி எல்லாமே நமக்கு தனிமங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த தனிமங்களை வந்து ஒரு பீரியாடிக் மாடர்ன் அந்த நவீன அட்டவணைன்னு சொல்றீங்களே அதில் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அதை அரேஞ்ச் பண்ணும்பொழுது அதனுடைய அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எது அதிகம் எது கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் இதுதான் வந்து ஐசோபாரையும் ஐசோடோப்பையும் ஐடென்டிஃபை பண்றதுல ஒரு பெரிய பங்கா வகிக்க போகுது. ஸோ இதுல வந்து மாஸ் நம்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஐசோபார்ல வந்து சேம் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்னா தமிழ்ல என்னமா, நிறை எண். ஓகேவா? ஒரே நிறை எண்ணை கொண்டது தான் எது, ஐசோபார்கள். ஆனா டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் எது, ஐசோபார். புரியுதா? அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும், மாஸ் நம்பர் சேமா இருக்கும், அணு எண் வந்து வித்தியாசமா இருக்கும். வெவ்வேறு அணு எண்களை கொண்டது 3 சொல்லிடணுமா, வெவ்வேறு அணு எண்களை கொண்டது எது, ஐசோபார். ஆனா ஐசோடோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் அட்டாமிக் நம்பர், அணு எண் எப்படி இருக்கும், ஒரே மாதிரியான அணு எண்களை கொண்டுள்ளது, ஒரே மாதிரியான அணு எண், சேம் அட்டாமிக் நம்பர். ஆனா மாஸ் நம்பர் எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். நிறை எண் வந்து வித்தியாசமா இருக்கும், வெவ்வேறு நிறை எண்களை கொண்டுள்ளது. ஓகேவா? நிறை எண் வந்து வித்தியாசமா இருக்கும், வெவ்வேறு நிறை எண்கள். அப்ப ஐசோபாருக்கும் ஐசோடோப்புக்கும் உள்ள மெயின் வித்தியாசமே தான். மாஸ் நம்பர்ன்றது இதுல சேமா இருக்கும், அதுல மாஸ் நம்பர் வித்தியாசமா இருக்கும். இதுல அட்டாமிக் நம்பர் வித்தியாசமா இருக்கும், இதுல அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும். சார் அதை எப்படி சார் நான் பார்க்கிறது அப்படின்னா, ஒரு தனிமத்துக்கு இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறேன். கால்சியம். ஸோ மேலே 40 எழுதியிருக்கேன், கீழே 20 எழுதியிருக்கேன். இந்த 20ன்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர். என்ன நம்பர், அட்டாமிக் நம்பர், அணு எண். இந்த மேலே இருக்குல்ல இந்த 40 இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் நம்பர், நிறை எண் அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ் நம்பர். அப்ப மேல இருக்கிறது நிறை எண், கீழே இருக்கிறது அணு எண். அப்ப மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த நம்பர்ல எதை குறிக்குது அந்த தனிமங்களோடதுன்னா, ஒரு தனிமங்கள்ல புரோட்டானும் இருக்கும், நியூட்ரானும் இருக்கும், எலக்ட்ரான்களும் இருக்கும். எலக்ட்ரான்கள் இந்த அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் கால்குலேஷனுக்குள்ள வரமாட்டாங்க. அப்ப எலக்ட்ரான்ஸ் இதுக்கு பயன்பட போறது இல்லை. இப்ப இந்த அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் கால்குலேட் பண்ணணும்னா அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அணு எண். அப்ப அணு எண்ன்றது வேற யாரும் இல்ல, புரோட்டான்களுடைய எண்ணிக்கை. எவ்வளவு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு அந்த தனிமத்துல அப்படின்னு சொல்றது தான் எது, அட்டாமிக் நம்பர். அந்த புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் ரெண்டுத்தையுமே கூட்டி சொல்றது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா நிறை எண். அப்ப புரோட்டான் நியூட்ரான் எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்தையுமே கூட்டி சொல்றதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா
NN நிறை எண் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேல இருக்கிறது மாஸ் நம்பர், கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர். அந்த தனிமத்துல அட்டாமிக் நம்பர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கை. மாஸ் நம்பர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. பெரும்பாலும் இந்த 40ன்னு வர்றது எல்லாமே ஐசோபார்களுக்கான உதாரணங்கள் தான். மேல 40ன்னு வந்துருந்துச்சுனாலே அவை அனைத்துமே ஐசோபார்களுக்கான உதாரணம் தான். அப்ப இங்க ஏஆர் ஆர்கான் 14 வந்திருக்கா, கால்சியம் 14 வந்திருக்கா. அப்ப 1 மற்றும் 3 இவை இரண்டுமே எதற்கான உதாரணம்? ஐசோபார்களுக்கான உதாரணம். இதை தவிர்த்து வேறு சில ஐசோபார்களும் இருக்குது. இந்த குளோரின் இருக்கா இருப்பார், அதுக்கு வேணும்னே நம்பர் மேல மாத்தி கொடுத்துருக்காங்க. குளோரின் 40 தான் வரும், சல்ஃபர் 40 தான் வரும். இவர்களுக்கும் என்னதான் பாத்தீங்கன்னா 40 தான் மேல இருக்கும். அப்போ 40 மேல இருந்துச்சுனாலே அவர்கள் எல்லாம் யாருக்கு உதாரணம்? ஐசோபார்களுக்கான உதாரணம். அப்ப ஐசோபார்னா என்ன, ஐசோடோப்ஸ்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். இது கூட நமக்கு டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொடுக்கலாம். ஐசோபார்களுக்கு எப்படி இருக்குமா, நிறை எண் வந்து சேமா இருக்கும், அதாவது மாஸ் நம்பர் சேமா இருக்கும், டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர் அணு எண் மாறுபடும். ஆனா ஐசோடோப்ல நிறை எண் மாறுபடும், ஆனால் அணு எண் மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் ஒரு தனிமத்துல எங்க இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப நிறை எண் மாஸ் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா புரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டினாதான் மாஸ் நம்பர். அதே மாதிரி புரோட்டான் வந்து புரோட்டான்ஸை மட்டும் ஆட் பண்ணி எழுதியிருந்தா அது என்ன நம்பர்? அட்டாமிக் நம்பர். சோ எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல? சோ செகண்ட் क्वेश्चन போலாமா? ப்ரொடியூசர் கேஸ் இஸ் a mixture of அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உற்பத்தி வாயு என்பது எதனுடைய கலவையாகும் அப்படின்பாங்க. முதல்ல இந்த உற்பத்தி வாயுனுடைய இன்னொரு பேரை தெரிஞ்சுக்கோங்க. ஹேர் கேஸ்ன்னு சொல்லலாம், காற்று வாயு. என்ன வாயு? காற்று வாயுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நிலக்கரி இருக்குல்லமா, கோல் நிலக்கரி, அந்த நிலக்கரியை வந்து எரிப்பாங்க. எரிக்கும் போது காற்றோட வினை புரிந்துதான் இந்த கோல் கேஸ், இந்த ப்ரொடியூசர் கேஸே வரப்போகுது. ஸோ ப்ரொடியூசர் கேஸ் இஸ் நத்திங் பட் அன் ஏர் கேஸ், ஒரு காற்று வாயு. அப்போ இதுல என்னென்ன மாதிரியான வாயுக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை இப்போ உற்பத்தி பண்றதுக்கு முக்கியமா 4 விதமான வாயுக்கள் தான் பங்கு வகிக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு CO, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் N2, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் H2, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு CO2. அப்ப இவர்கள் 4 பேரும் தான் இந்த உற்பத்தி வாயுவை உற்பத்தி பண்றதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அதுல கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. ஆனா எல்லாருமே கலந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. கார்பன் மோனாக்சைடோட நைட்ரஜன் கலந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, கார்பன் மோனாக்சைடோட ஹைட்ரஜன் கலந்த மாதிரி ஒரு இது ஆப்ஷன் இருக்கு, மீத்தேனோட கார்பன் மோனாக்சைடு கலந்த மாதிரி ஒன்று இருக்கு, கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜனும் கலந்த மாதிரி ஒன்று இருக்கு. உண்மையிலே மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன், எஸ்ஐ அல்டிமேட் இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னே இந்த மாதிரி கெமிக்கல் ஃபார்முலாஸ் கொடுத்தா கூட நமக்கு அது படிக்க தெரியுது இல்ல, ஓரளவுக்கு வருது இல்ல. ஸோ எனக்கே வரும்போது உங்களுக்கும் கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ல எல்லாருமே கலந்துருக்காங்களே சார், இவங்கள நான் யாரை சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் இதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறது 2 பேர் தான். அவங்க தான் பிரிடாமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டாமினன்ட் பண்ணுவாங்க, அதிகமா பங்கெடுத்துப்பாங்க அந்த உற்பத்தி வாயுல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நம்ம நைட்ரஜன், இவர் தான் இருக்கிறதுலே அதிகம், 55% அந்த உற்பத்தி வாயுல பங்கெடுத்துக்கிறார். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்பன் மோனாக்சைடு, இவர் வந்து 27% பங்கெடுத்துக்கிறார். மூன்றாவது இந்த ஹைட்ரஜன், இவர் எத்தனை சதவீதம்னா 15% பங்கெடுத்துக்கிறார். 15 இல்லம்மா, சாரி 12%. ஓகேவா, 12%. கார்பன் டை ஆக்சைடு இருக்கார்ல, இவர் வந்து பாத்தீங்கன்னா 5%. சோ அப்போ கார்பன் மோனாக்சைடு 27%, நைட்ரஜன் 55%, ஹைட்ரஜன் 12%, கார்பன் டை ஆக்சைடு 5% பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். எது உற்பத்தி பண்றதுக்கு மொத்தமா கூட்டி பார்த்தா 99% தான் வரும். மீதம் இருக்கக்கூடிய 1% வந்து மீதம் இருக்கக்கூடிய சில வாயுக்கள் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சோ இவங்க தான் 4 பேர் ரொம்ப டாமினன்ட் பண்ண போறாங்க. அதுல ரொம்ப பிரிடாமினன்ட்டா இருக்கிறது இவங்க 2 பேரும் தான். சோ அப்ப இவர்கள் இருவருடைய கலவை தான் உற்பத்தி வாயுவிற்கு மிக முக்கியமானது. அப்ப கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நைட்ரஜன் தான் இதற்கான சரியான பதில். ஓகேவா, இதற்கான சரியான பதில் கார்பன் மோனாக்சைடு பிளஸ் நைட்ரஜன். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்தது மேக்ஸிமம் ஹீல்ட் ஆஃப் அமோனியா இன் ஹேபர்ஸ் ப்ராசஸ். ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்ததில் அதிகபட்ச விளைச்சல் என்னன்னு கேக்குறாங்க. சோ அப்ப அமோனியாவை தயாரிப்பதற்கு ஒரு உகந்த முறை வந்து ஹேபர் முறை. இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ஒரு க்ளூ தான். அப்ப அமோனியாவை உற்பத்தி பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் பண்றாங்க? ஹேபர்ஸ் ப்ராசஸ். ஹேபர் முறையில தான் அமோனியாவை தயாரிக்கிறாங்க. சோ ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்கும் போது இதுல எண்டோதெர்மிக் ப்ராசஸ் பயன்படுதா, எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் பயன்படுதா? இது உனக்கு நாளைக்கு क्वेश्चनல ஸ்டேட்மெண்ட்ல வரலாம். எண்டோதெர்மிக் தமிழ்ல எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஆனா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. எக்ஸோதெர்மிக்
ஓகேவா? எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக். தெர்மிக் அப்படினாலே நான் ஆல்ரெடி வந்து ஒரு நாள் தெர்மிஸ்டர்னா தெர்மல் பிளஸ் ரெசிஸ்டர். தெர்மல்னாலே என்னது? வெப்பநிலையை சம்பந்தப்பட்டது. அப்ப இதுவும் வெப்பநிலையை சம்பந்தப்பட்டது தான். எண்டோதெர்மிக்னா உள்ளூர் வெப்பநிலை, உள்ள இருந்து வெப்பத்தை கொடுத்து வேலையை நடத்துறது. இது வெளிப்புற வெப்பநிலை. ஓகேவா? எக்ஸோதெர்மிக்னா வெளிப்புற வெப்பநிலை. அப்ப வெளியில இருந்து வெப்பத்தை கொடுத்து ஒரு ப்ராசஸை உண்டு பண்றது. அப்போ எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக்னா அதுதான். உள்ள இருந்தே வெப்பத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ்ல இருந்து ஒரு உணத்தை உற்பத்தி பண்ணா அது எண்டோதெர்மிக். வெளியில இருந்து வெப்பத்தை கொடுத்து உணத்தை உற்பத்தி பண்ணா அது எக்ஸோதெர்மிக். அப்ப அமோனியா தயாரிக்கக்கூடிய இந்த ஏபர்ஸ் ப்ராசஸ்ல எந்த தெர்மிக் ப்ராசஸ் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப அமோனியா வந்து எந்த தெர்மிக் ப்ராசஸ் மூலமா தயாரிக்கிறாங்க? எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் மூலமா. அதாவது குறைவான வெப்பநிலை, வெப்பநிலை இருக்குல்ல, டெம்பரேச்சர் வந்து குறைவா கொடுத்து அதிகமான பிரஷர், அழுத்தத்தை வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அது அழுத்தத்தை வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அப்போ வெப்பநிலை குறைவு, தமிழ்லையும் எழுதிடுறேன், வெப்பநிலை குறைவு, அழுத்தம் வந்து அதிகம், அதிகமான அழுத்தத்தை கொடுத்து இந்த ஏபர்ஸ் முறையில் தான் அந்த அமோனியாவை தயாரிக்கிறாங்க. ஸோ அமோனியாவினுடைய விளைச்சல் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 37% அமோனியாவை இதன் மூலமாக தயாரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய ப்ராசஸ்னா இதில் என்னென்ன கேஸஸ் இருக்குன்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் வினை புரிந்து தான் நமக்கு இந்த அமோனியாவையே தருது. அப்போ N2 plus 3H2 gives 2NH3. இது நைட்ரஜன், இது ஹைட்ரஜன். இவங்க ரெண்டு பேரும் வினை புரிந்து நமக்கு யார் தராங்க? அமோனியா. ஓகேவா? NH3ன்றது அமோனியா. அப்போ நைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 2NH3 அமோனியாவை தராங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி தான். N-க்கு 2, H-க்கு 2, H3யும் காம்பன்சேட் பண்ணும், 2வையும் காம்பன்சேட் பண்ணும். இங்க பாரு, H-க்கு 3 வந்துட்டாரா? H-க்கு மட்டும் 3, H-க்கு 2, N-க்கு 2 வரணுமா? N-க்கு 2. சரியா போச்சா? அப்போ N2 plus 3H2 is equal to 2NH3 அந்த மாதிரி வந்துருச்சு. ஈக்குவேஷனையும் பேலன்ஸ் பண்ணிடுங்க. நாலு பேரும் ஈக்குவேஷன் டைப்லயும் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல காமிச்சு இதுதானா அது அப்படின்னு ஏபர்ஸ் ப்ராசஸ்ல கேட்டா ஆமா அதுதான் அது அப்படின்னு சொல்லணும். அப்ப ஏபர்ஸ் ப்ராசஸ்ல தான் அமோனியா தயாரிக்கிறாங்க. ஏபர்ஸ் ப்ராசஸ்ல என்ன தெர்மிக் ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க? எக்ஸோதெர்மிக். எக்ஸோதெர்மிக்னா வெளிப்புறத்துல இருந்து வெப்பத்தை கொடுக்கிறது. அப்ப வெப்பத்தை குறைவாகவும் அழுத்தத்தை அதிகமாகவும் கொடுக்கிறது மூலமா தான் இந்த அமோனியா வந்து உற்பத்தி பண்றாங்க. அமோனியா எத்தனை சதவிகிதம்? 37%. அதனுடைய வாய்ப்பாடு ஈக்குவேஷன் என்ன? N2 plus 3H2 is gives to 2NH3. ஓகேவா? சோ நாலாவது क्वेश्चन. Davidson and Germer experiments relates to. ஓகே, டேவிசன் ஜெர்மன் சோதனை கீழ்காண்டவற்றுள் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அட்டாமிக் தியரி, அணுக்கரு கொள்கை, அணுக்கொள்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை பற்றி விவரிச்சவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரான்கள் இப்படி இருந்திருக்கும். ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டு அதில் புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எலக்ட்ரான் என்பது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், அதாவது வந்து எதிர் மின் சுமை கொண்டது. எலக்ட்ரான்கள் வந்து எதிர் மின் சுமை கொண்டது. ஸோ எலக்ட்ரான்கள் வந்து இப்படி தான் இருக்கும். வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு இதை போயிட்டு அட்ராக்ட் பண்ணும், இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், இதெல்லாம் கதையா சொன்னாங்களே தவிர எலக்ட்ரான்கள் எப்படி நகரும், எலக்ட்ரான்கள் எதன் மேல் படும், இது யாருமே நமக்கு தெளிவாக விவரிக்கல. அதை பத்தி கண்டுபிடிச்சவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டேவிட்சன் அண்ட் ஜெர்மர் வந்து 1927ஆம் ஆண்டு அந்த எலக்ட்ரான்களுடைய விளிம்பு வளைவு, எலக்ட்ரான் டிஃப்ராக்ஷன்ஸ், இதை தான் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த வருஷம்? 1927. ஸோ இது ரொம்ப முக்கியமான, ஆமா இதுதான் வந்து எதிர்காலத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறீங்கல்ல, பல்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேவ் ஃபார்ம் பார்க்குறீங்க பாரு, அது என்ன வேவ் ஃபார்ம்? தானா வருதா? உடம்புல இருக்கிறது காமிக்குதா? உன்னுடைய நாடி துடிப்ப அது உனக்கு ஒரு வேவ் ஃபார்மா மாத்துது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு கனெக்ட் பண்ணும் போது அங்க ஒரு எலக்ட்ரான் போய் அதை மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த எலக்ட்ரான் ஓடுவதுதான் உன் கண்ணுக்கு தெரியுது. இது எங்க பிரின்சிபால் சார் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு. நாங்களாம் டிப்ளமோ படிக்கும் போது கரண்ட் கண்ணால பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டார். யார் சார் கரண்ட்டை கண்ணால பார்ப்போம்னா, இது எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க வேணா சொல்லலாம், கரண்ட்டை கண்ணால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஈசி டிபார்ட்மெண்ட் படிக்கிற நீங்க வந்து கரண்ட்டை கண்ணால பார்க்க முடியாதுன்னு வெளியில போய் சொல்லிடாதீங்க, அது உங்களுக்கு தான் அசிங்கம். கரண்ட்டை கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நம்ம லேப்ல நாங்களாம் யூஸ் பண்ண கேத்தோட் ரே ஆஸ்லோஸ்கோப்னு சொல்லிட்டு CR1 ஒன்று யூஸ் பண்ணிருப்போம். அதுல வந்து இந்த மாதிரி தான் CR1, நீங்க எல்லாம் பார்க்காததெல்லாம் இல்லை, ஹாஸ்பிட்டல்ல பாக்குறீங்களே இந்த மானிட்டர், அதுதான் CRO.
இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் தெரியுதுல்ல, அது வந்து ஒரு எலக்ட்ரான் அந்த பீம் மேலே போய் பட்டு நமக்கு கைனட்டிக் எனர்ஜியாக வெளியே வந்து ஒரு ஒலியாக தெரிய ஆரம்பிக்கும். அது ஒலியாக தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த எலக்ட்ரான் ஓடுறது தான், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான், இது கண்டினியூஸாக எதுவும் வேவ் போல, ஒரு எலக்ட்ரான் இவ்வளோ வேகமாக ஓடுது, டக 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 டகன்னு ஓடுது. அந்த ஒரு எலக்ட்ரான் அவ்வளோ வேகமாக ஓடுறது தான் உங்க கண்ணுக்கு அது ஒரு வேவ் ஃபார்மாக தெரியுது. வாமா மின்னல் அப்படின்னு போது பாரு, அந்த மாதிரி வேகமாக அந்த ஒரு எலக்ட்ரான் நகர்ந்து போறது தான் உங்க கண்ணுக்கு ஒரு வேவ் ஃபார்மாவே தெரியுது. அப்ப கரண்ட்டை கண்ணால பார்க்க முடியுமா? ஆமா பார்க்க முடியும். எலக்ட்ரிக்கல் சிக்னல் அங்க எலக்ட்ரான் தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா கரண்ட்டுக்கான டெஃபினிஷனே என்ன? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான்களின் ஓட்டம் தான் மின்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப எலக்ட்ரான்களை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எலக்ட்ரான் இந்த மாதிரி ஓடுன்றதுக்கான முன்னோட்டமாவே முதல்ல எலக்ட்ரான் டிஃப்ராக்ஷனை வந்து இன்வென்ட் பண்ணதே யாருன்னா இந்த டேவிட்சன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகேவா? சோ அடுத்தது கெமிக்கல் நேம் ஆஃப் ஆஸ்பிரின். ஆஸ்பிரின் மருந்தின் வேதி பெயர் என்னன்னு கேக்குறாங்க. சோ அசிடைல் சாலிசைக்ளிக் ஆசிட், இதுதான் அசிடைல் சாலிசைக்ளிக் ஆசிட், இது சாலிசைலிக் ஆசிட். ஓகேவா? சாலிசிலிக் ஆசிட், இதுதான் எதனுடைய வேதியியல் பெயர்? ஆஸ்பிரினுடைய வேதியியல் பெயர். சோ ஆஸ்பிரின் அப்படின்னும் பொழுது அதனுடைய வேதி பெயர் தெரிஞ்சுட்டு அதனுடைய வேதியியல் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குல்ல, கெமிக்கல் ஃபார்முலா C9H8O4, இதுதான் வந்து வேதியியல் வாய்ப்பாடு எதுக்கு? ஆஸ்பிரினுக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ஆஸ்பிரின்றது வந்து ஒரு சின்ன மாத்திரை தான். அந்த மாத்திரை எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டிபைரட்டிக். ஓகேவா? ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டிபைரட்டிக். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா என்னன்னா அழற்சி நீக்கி. இப்போ வந்து எனக்கு வந்து உடம்புல இங்க வந்து என்ன ஆகுது, வலிக்குது, நான் சோர்வா இருக்கேன், எனக்கு கை கால் வலிக்குது, எனக்கு இது வலிக்குது, மூட்டு வலி இருக்கு அப்படின்னா இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது மூலமா அந்த வலிகள் வந்து குறையும். அப்போ வலி நிவாரணியா பயன்படுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா அந்த அழற்சி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தசை வலியை வந்து போக்குறதுக்கு பயன்படுறது தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஆன்டிபைரட்டிக் அப்படின்னா காய்ச்சல், உடல் வெப்பநிலையை வந்து சமப்படுத்துதல். ஓகேவா? ஸோ நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சர் என்னன்றது தெரியும், மனிதனுக்கு 37 டிகிரி செல்சியஸ். இதை தாண்டி போகும்போது தான் அவனுக்கு ஜுரம் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ அதை கம்மி பண்றதுக்கும் இந்த ஆஸ்பிரின் வந்து யூஸ் ஆகுது. அப்போ ஆஸ்பிரினோட யூசஸ் வந்து இட்ஸ் யூஸ்ட் as ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டிபைரட்டிக். உடலுடைய வெப்பநிலையை சமப்படுத்துவதற்காகவும் உடலில் உள்ள அழற்சி தசை வலிகளை போக்குவதற்காகவும் பயன்படுவது தான் இந்த ஆஸ்பிரின். இதனுடைய வேதியியல் பெயர் அசிடைல் சாலிசிலிக் அமிலம், அசிடைல் சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மத்த இருக்குல்ல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எத்தில் சாலிசிலிக் ஆசிட் இருக்குல்ல, இவர் எதுக்கு பயன்படுறாருன்னு பாத்தீங்கன்னா அடிப்படுது இல்ல, அடிப்படுது, ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அடிப்படும், கீறிடும், தழும்புலா இருக்கும்ல, அந்த இடத்துல மருந்து போடுறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க. இந்த பென்சாயில் சாலிசிலிக் ஆசிட் இது வந்து முக்கியமா பெண்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்கள்ல வந்து பயன்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பென்சாயில் சாலிசைலிக் ஆசிட். ஓகேவா? சோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா? 3 சொல்லியிருக்கேன். அப்ப ஆஸ்பிரினுடைய வேதி பெயர் அசிடைல் சாலிசிலிக் அமிலம், அசிடைல் சாலிசிலிக் ஆசிட். இந்த எத்தில் சாலிசிலிக் ஆசிட் வந்து எதுக்குன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது எதனா அடிபட்டுச்சுன்னா அதுக்கு மேல போடுறதுக்கு. பென்சாயில் சாலிசிலிக் ஆசிட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்கள்ல பயன்படுத்துறது. அடுத்தது 6வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங்மா. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் ரொம்ப பெருசாக தான் இருக்கு. ஸோ மேட்ச் த ஃபாலோவிங்கையுமே மறைச்சிடுறேன், இதுலேருந்து தெரியணும், ஏன்னா ஆப்ஷன் எனக்கு காமிக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மயோஃபியான்னு கொடுத்துருக்காங்க. மயோஃபியா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மயோஃபியானா தமிழ்ல கிட்ட பார்வை. கிட்ட பார்வைக்கு என்ன வகையான லென்ஸ் இங்க யூஸ் பண்ணுவாங்க? கொஸ்டினே பாருங்க என்ன அழகா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், குழியாடி குவியாடின்லாம் தெரியும். ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணிருக்காங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மயோஃபியானா கிட்ட பார்வை. கிட்ட பார்வைனா எதுமா தெரியாது, கிட்ட இருக்கிறது தெரியாதா, தூரமா இருக்கிறது தெரியாதானா? தூரமா இருக்கிறது தெரியாது. பேர்ல தமிழ்ல எவ்வளவு அழகா இருக்கு பாரு, கிட்ட பார்வை. அப்ப கிட்ட இருக்கிறது மட்டும் தான் பார்க்க முடியும், தூரமா இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. அப்படி தூரமா இருக்கிறவங்கள பார்க்க முடியாதுன்னா அதை வந்து தெரிய வைக்கிறதுக்கு என்ன லென்ஸ் பயன்படுத்தலாம்னா குழிவில்லை. ஓகேவா? தேர்ட், அப்ப ஏக்கு வந்து 3 இருக்கிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்காரு. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. நான் டக்குன்னு மார்க் பண்ணிட்டு போயிடுவேன். அப்போ தூரமா இருக்கிறவங்கள பார்க்க முடியாதுன்னா குழி வில்லை தான். தூரமா இருக்கிறவங்க குழியில விழுந்தா கூட தெரியாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ
கிட்ட பார்வைக்கு எதை தான் பயன்படுத்துறாங்க? குழிவில்லை, கான்கேவ் லென்ஸ். மயோபியா, கான்கேவ் லென்ஸ். அதுதான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தூரமா இருக்கிற ஒரு பொருள் வந்து என்னுடைய பின்னாடி கண்ணுக்கு முன்னாடி வந்து கார்னியா இருக்கும், பின்னாடி தான் என்ன இருக்கும்? ரெட்டினா. அந்த கண்ணுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ரெட்டினா தான் தூரமா யாராவது வராங்கன்னா அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அவங்கள வந்து ஒளியை சென்ஸ் பண்ணி இன்னார் தான் இருக்காங்க, இன்னார் தான் இருக்குன்றத நமக்கு வந்து காமிக்குமே. அதுவே நமக்கு தெரியலன்னும் பொழுது அதை டைவர்ஜ் பண்ணி, ஓகேவா, டைவர்ஜ் பண்ணி நமக்கு எடுத்துட்டு வந்து அதை பின்னாடி இருக்கக்கூடிய ரெட்டினாக்கு எடுத்துட்டு போறது யாரோட வேலை? இந்த கான்கேவ் லென்ஸோட வேலை. சோ அவர்தான் மயோபியா, கான்கேவ். ஓகேவா? கிட்ட பார்வைக்கு குழிவில்லை, தூர பார்வைக்கு குவிவில்லை. தூர பார்வைக்கு யாரு? குவிவில்லை. அப்ப பிக்கு 4 இருக்காங்க. சோ தூர பார்வைனா தூரமா இருக்கிறது தெரியுது, ஆனா கிட்ட இருக்கிறது ரொம்ப மங்கலா தான் தெரியுதுன்னா அப்ப கிட்ட இருக்கக்கூடிய இதை வந்து உன்னுடைய ரெட்டினாக்கு போல. அப்ப இதை வந்து என்ன பண்ணுமோ, குவிச்சு, இங்க இருக்கிறத வந்து குவிச்சு, கன்வர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதை குவிச்சு உன் கண்ணுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை சேர்க்கறதுனால அதனுடைய பேர் என்ன? குவிவில்லை, கான்வெக்ஸ் லென்ஸ். கிட்ட இருக்கிறதே தெரியலன்னா என்னடா கிட்ட இருக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது, நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவோம்ல, வெக்ஸ் ஆயிடுவோம்னா ரொம்ப சோகப்படுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டதே தெரியலடான்னு நான் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டேன். அப்போ ஐஃபர் மெட்ரோபியானா கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொன்னு பிரஸ்பயோபியா, above 45 years of age. தூர பார்வை தான் தமிழ்ல, அதுக்குமே தூர பார்வை தான் பேரு. ஆனா 45 வயதுக்கு மேல் ஒரு ஏஜ் ஆகும்பொழுது நமக்கு டிஃபால்ட்டா கண்ணு மங்கும் அந்த தன்மை இருக்கும். அப்ப 45 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தூரமா இருக்கிறது தெரியல, தூர பார்வைனா கிட்ட இருக்கிறது, சாரி, 45 வயசுக்கு மேல இருக்கவங்க கிட்ட இருக்கிறது தெரியலனா அவர்களுடைய கண் பார்வை வந்து குறைஞ்சு மங்கல் ஆயிட்டே வருது. அவங்க என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும்னா பைஃபோக்கல் லென்ஸ், இருமுகப்பு வில்லை. அந்த இருமுகப்பு வில்லைன்றது வேற ஒண்ணுமே இல்லமா, இதே குவிவில்லை தான், தூர பார்வைக்கு பயன்படுத்துற அதே குவிவில்லை தான் 2 முறை வைப்பாங்க கண்ணாடி லென்ஸா. சோ பைஃபோக்கல், இருமுகப்பு, 2 பக்கமும் தெரியற மாதிரி வைப்பாங்க. அது 45 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு டிஃபால்ட்டா போட்டு தருவாங்க கண்ணாடியில. நாலாவதா இருக்கிறது அஸ்டிக்மேட்டிசம், உருட்சி பிழை. இந்த உருட்சி பிழைன்றது நம்மளுடைய கார்னியா இருக்குல்ல, இந்த முன்னாடி இருக்குல்ல, அது வந்து ஒழுங்கா இருக்காது. அதனுடைய கர்வேச்சர், இந்த கண்ணில் இருக்கக்கூடிய இந்த கர்வேச்சர், இந்த கண்ணுடைய கர்வேச்சர் வந்து எல்லாருக்குமே ஒழுங்கா இருக்கணும். ஆனா அது வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு சரியா பார்க்க முடியாது. அதனுடைய காரணம் தான் தலைவலிக்கிறது, கண் அதிகமா வந்து நமக்கு இதாகிறது, ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்து இந்த அஸ்டிக்மேட்டிசம்னுடைய முக்கியமான அறிகுறிகளாக காணப்படுது. ஸோ இதுக்கு என்ன லென்ஸ் போடுவாங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ். நார்மலா நாளை பின்ன இதை ஒரு 1 மார்க்ல உனக்கு கேட்டா கூட டக்குன்னு எழுதிக்க பயன்படுத்திக்கும். அப்ப கிட்ட பார்வைக்கு எது பயன்படுத்துவாங்க? தூரமா இருக்கு, கிட்ட பார்வைனா கிட்ட இருக்கிறது தெரியும், தூரமா இருக்கிறது. அப்ப தூரமா ஒருத்தன் குழியில விழுந்துட்டான்பா, அப்ப குழி தூரமா இருக்கும், அப்ப கிட்ட அது வந்து குழிவில்லை. ஸோ கான்கேவ். இதே வந்து தூர பார்வைனா கிட்ட இருக்கிறது தெரியாது, அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கான்வெக்ஸ். கிட்ட இருக்கிறது கூட தெரியலையேன்னு வெக்ஸ் ஆயிடுவேன். சோ கான்வெக்ஸ். சோ தமிழ்ல சொல்றதா இருந்தா குவிவில்லை. இதுவே அப்படியே 2 இருமுகப்பு வில்லையா போச்சுன்னா அது எதுக்கு செயல்படும்? தூர பார்வை தான், 45 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு. இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா பிரஸ்பயோபியா. அடுத்தது அஸ்டிக்மேட்டிசம்ன்றது வந்து உருட்சி பிழை. அவங்களுக்கு என்ன லென்ஸ் தேவைப்படும்னா சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ், உருளை வில்லை. ஓகேவா? சோ முடிஞ்சதா இது? அடுத்தது 7வது क्वेश्चन, salinity is measured by. salinity னா உப்புத்தன்மை. கடல் நீரின் உப்பளவு எதனால் அளக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் salinity மீட்டர்ல தான் அளக்கப்படுகிறது. அப்ப கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்பு மட்டும் இல்ல, மணல்ல இருக்கக்கூடிய உப்பு தன்மையுமே வந்து அதை தான் மெஷர் பண்ணுவாங்க. அப்ப எலக்ட்ரிக் salinity மீட்டர், நேத்து நம்ம ஒரு கிளாஸ்ல நம்ம அந்த எலக்ட்ரோலிசிஸ்லாம் பார்த்திருப்போம். ஒரு டப்பாக்குள்ள 2 எலக்ட்ரோட பிளேஸ் பண்ணி கேத்தோட ஆனோடுன்னு வச்சு அதுல இருந்து பிரிச்சுலாம் பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி மெத்தட்ல 2 எலக்ட்ரோட பிளேஸ் பண்ணன ஒரு மீட்டர் தான் இது எலக்ட்ரிக் salinity மீட்டர். இதுதான் கடல் நீருடைய உப்பளவு வந்து என்ன பண்ணுது? மெஷர் பண்ணுது. அப்ப பாக்கி இருக்கக்கூடிய 3 மீட்டரையும் தெரிஞ்சுக்கோ. இந்த செஸ்மோகிராஃப் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நிலநடுக்கம், எர்த்குவேக் மெஷர் பண்றது தான் எதுனா செஸ்மோகிராஃப், எர்த்குவேக். ஓகேவா? எர்த்குவேக் மெஷர் பண்றது எது? செஸ்மோகிராஃப்னு சொல்லுவாங்க. இது ஆல்டிமீட்டர். ஆல்டிமீட்டர் அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து நம்ம எவ்வளவு தொலைவில் இருக்கும். இப்போ இமயமலையினுடைய உயரம் வந்து 8000, மவுண்ட் எவரெஸ்ட் உடைய உயரம் என்னன்னு சொல்றாங்க? 8848.86 மீட்டர்னு சொல்றாங்கன்னா அப்ப அது கடல் மட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய உயரம் அப்படின்ற மாதிரி கணக்கு. இப்ப மேல ஒருத்தர் பறந்து போறாங்கன்னா நான் கடல் மட்டத்திலிருந்து இவ்வளவு தொலைவுக்கு மேல பறந்து போயிருக்கேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க? இந்த ஆல்டிமீட்டர் தான். சோ ஆல்டிடியூட் இதை தான் மெஷர் பண்ணுவாங்க. ஆல்டிடியூட்னானே என்னன்னு பாத்தீங்கன்னா உயரம்.
ஓகேவா உயரம் தமிழ்ல தெளிவா இங்கிலீஷ்ல தெளிவா இருக்கு ஆல்டினாலே ஆல்டிடியூட் மெஷர் பண்றது ஹைட் சோ டிஃபால்ட்டா சொல்றது அந்த ஹைட் தான் அப்போ above sea level கடல் மட்டத்துக்கு மேல நீ எவ்வளவு உயரத்துல இருக்கறன்றத சொல்றதுக்கு தான் ஆல்டிமீட்டர் இந்த லாக்டோமீட்டர் அப்படின்றது பாலினுடைய அடர்த்தியை வந்து மெஷர் பண்றது எவ்வளவு தண்ணி இருக்கு தண்ணி கலந்து பால்லாம் வைக்க கூடாது இல்ல சோ அதனால லாக்டோமீட்டர் வந்து பாலினுடைய அடர்த்தி பாலின் அடர்த்தியை வந்து மெஷர் பண்றது டென்சிட்டி ஆஃப் மில்க் பியூரிட்டி ஆஃப் மில்க்னு கூட சொல்லலாம் பியூரிட்டின்னு ஏன் சொல்றோம் தண்ணி கலக்காம இருக்கிறதுக்காக தான் டென்சிட்டி ஆஃப் மில்க்னு போட்டுக்கோங்க பால் சம்பந்தப்பட்டது லாக்டோமீட்டர் ஓகேவா சோ எல்லாமே தெரிஞ்சிச்சு அந்த மீட்டர்ஸ் பத்தி அடுத்தது 8th क्वेश्चन செம்ம ஈஸியான क्वेश्चन நல்ல ஈஸியான क्वेश्चन when a stationary bus starts to move the passengers experience a sudden backward push what is the reason behind it நிலையான பேருந்து திடீரென இயக்கப்படும் போது பயணிகள் பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள் இதன் பின்னணியில் உள்ள தத்துவம் யாது நல்ல ஈஸியான ஒரு क्वेश्चनமா ரொம்ப அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க பாரு இப்ப பஸ் நம்ம உட்கார்ந்துட்டே இருப்போம் பஸ் திடீர்னு எடுத்தா இப்படி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இப்படி வருவோம் ஒரு நிக்கிறவங்களா இருந்தாலும் இப்படி சடனா பின்னாடி போயிட்டு வருவாங்க காரணம் என்ன அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய உரழ்மம் மீறப்படுகிறது தட் மீன்ஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம் நம்ம பாடி வந்து இப்ப ஃப்ரீ பாடி ரெஸ்ட்ல இருக்கு திடீர்னு ஒரு பஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இப்படி சடனா பின்னாடி போயிட்டு தான் வருவாங்க அப்ப அங்க இடத்துல என்ன இருக்கு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இதுதான் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இத கொடுத்துட்டு அது எதன்னு கேட்டாங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் நான் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப பஸ் வந்து நார்மலா இருக்கும்போது நான் இப்படி கம்பி பூச்சி நின்னுட்டு இருக்கேன்னா டக்குன்னு பஸ் எடுத்தாங்கன்னா இப்ப நான் பின்னாடி போய் ஆடிட்டு தான் வருவேன் அது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் இன்னமும் சிலது இருக்கு இப்ப புக்கை வந்து நான் 4-5 புக்கை இப்ப அடுக்கி வைக்கிறேன் அடியில இருந்து ஒரு புக்கை நான் உருவனா டக்கு 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 டக்குன்னு மேல இருக்க புக்கு கீழே விழும் ஓகேவா மேல இருக்க புக்லாம் ரெஸ்ட்ல தான் இருக்கு நான் ஒரு விசையை எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் நான் மேல கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பாடி வந்து மூவ் ஆகுது சோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்னு மரம் இருக்குல்ல மரத்துல இலை பழம்லாம் இருக்கும் அதாவது அப்படியே அமைதியா இருக்கிற வரையும் அமைதியா இருக்கும் நீ போய் நல்லா பிடிச்ச அந்த மரத்தை இப்படி உழுக்கணும்னா இலைகளும் பழங்களும் கொட்ட ஆரம்பிக்கும் அப்ப அதாவது ரெஸ்ட்ல தான் இருக்கும் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸை கொடுக்காத வரையும் கொடுத்தோம்னா அதாவது அந்த ரெஸ்ட் நிலையில இருந்து இழக்கும் சோ இது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் ஓகேவா அடுத்தது 9வது क्वेश्चन இவ்வளவு பெரிய क्वेश्चनா இருக்கு choose the correct option which differentiates velocity and your speed ஓகேவா velocity and your speed கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களுள் திசைவேகத்தையும் வேகத்தையும் வேறுபடுத்தும் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் இந்த क्वेश्चனை இங்கிலீஷ்ல சொல்றத விட தமிழ் எந்த அளவுக்கு நமக்கு தமிழ் எளிமையா இருக்கு பாருங்க velocityன்னு சொல்றாங்க இது ஸ்பீடுன்னு சொல்றாங்க ஆனா ரெண்டுமே ஒரு இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு ஓகேவா சோ முதல்ல தமிழ்ல சொல்லிடலாம் திசைவேகத்தையும் வேகத்தையும் அப்போ திசைவேகம் என்பது வேறு வேகம் என்பது வேறு திசைவேகம்னா velocity வேகம்னா ஸ்பீட் சோ இந்த இடத்துல வேகத்துக்கு கூட என்ன வார்த்தை ஆட் பண்ணிருக்காங்க திசை அப்ப திசை வேகத்துல உன்னால திசை இல்லாம கண்டுபிடிக்க இயலாது ஆனா வேகத்துக்கு திசை வேண்டாம் அப்படின்றது தமிழ்ல பாரு அந்த வார்த்தைகளிலே நமக்கு அர்த்தம் இருக்கு வேகத்துக்கு திசை தேவையில்லை ஆனா திசை வேகத்துக்கு திசை என்பது முக்கியம் அப்ப வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் அவசியம் ஆனா ஸ்பீடுக்கு டைரக்ஷன் தேவையில்லை அப்ப ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா சொல்லலாமா ரெண்டுத்தினுடைய யூனிட்மே என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் தான் வெலாசிட்டிக்கும் மீட்டர் பர் செகண்ட் தான் ஸ்பீடுக்கும் மீட்டர் பர் செகண்ட் தான் ஆனா ரெண்டுத்துக்கும் ஃபார்முலால வித்தியாசம் இருக்குல்ல வெலாசிட்டி திசை வேகம் தமிழ்ல மட்டும் நீங்க எழுதிக்கோங்கம்மா வெலாசிட்டினா திசை வேகம் திசை வேகத்தை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இடப்பெயர்ச்சி பை காலம் தமிழ்ல வந்து திசை வேகத்துக்கு இடப்பெயர்ச்சி பை காலம் வேகம் ஸ்பீடு இது ஒன்று தமிழ்ல எழுதி போட்டுறேன் ஓகேவா அப்ப இதுல இருந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவீங்களா இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியமும் சோ திசையா தூரம் டிஸ்டன்ஸ் தூரம் பை காலம் ஓகேவா டிஸ்டன்ஸ் பை டைம் அப்போ வெலாசிட்டியோட ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இடப்பெயர்ச்சி பை காலம் திசை வேகம்னா ஸ்பீடு தூரம் பை காலம் டிஸ்டன்ஸ் பை டைம் அப்போ ரெண்டுத்துக்குமே ஆன்சர் யூனிட் என்னன்னா மீட்டர் பர் செகண்ட் தான் சோ இதுல என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தெளிவா புரிஞ்சுக்கோங்க வெலாசிட்டிக்கும் வேகத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் எவ்வளவு தொலைவு நடந்து போனாங்கன்னு சொல்றது டிஸ்டன்ஸ் சொல்றது வந்து வேகம் இவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாங்க பாருங்க 200 கிலோமீட்டர் 1 ஹவர்ல கவர் பண்ணாங்கப்பானா 200 கிலோமீட்டர் பர் அவர் அப்ப 200 கிலோமீட்டர்ன்றது நான் கடந்த டிஸ்டன்ஸ்
போன அவர், ஒரு அவருக்கு நான் போனன்றது காலம். அப்ப 200 கிலோமீட்டர் ஒரு அவர்ல போச்சுப்பா. ட்ரெயின் தான் போகும், இல்ல ஏரோப்ளேன் போகும் வச்சுக்கோங்க. 200 கிலோமீட்டர் பர் அவர். அப்போ அது வந்து ஸ்பீடு. அதுக்கு டைரக்ஷன் தேவையில்லை. இந்த திசையில் தான் போனார்கள், அல்லது இந்த திசையில் தான் போனார்கள், அல்லது வடக்கு நோக்கி போனார்கள், தெற்கு நோக்கி போனார்கள், இதெல்லாம் கேக்குதா? ட்ரெயின் 200 கிலோமீட்டர் பர் அவர்ல ஓடிச்சுப்பா, மும்பைக்கு போச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர கன்னியாகுமரியிலிருந்து மும்பைக்கு வடக்கு திசை நோக்கி, கிழக்கு பிரிந்து, மேற்கு சந்தித்து, இப்படி எல்லாம் திசை கேட்கிறாங்களா? கிடையாது. அப்போ வேகத்துக்கு திசை என்பது தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனால் வெலாசிட்டி, இடப்பெயர்ச்சி, இவ்வளவு தொலைவு இடம்பெயர்ந்துள்ளார்கள் வடக்கு நோக்கி, இவ்வளவு தொலைவு இடம்பெயர்ந்துள்ளார்கள் கிழக்கு நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திசை கண்டிப்பா தேவை. அதனால தான் அதுக்கு பேரு திசை வேகம். அப்போ வெலாசிட்டின்றது எக்ஸாம்பிள் ஃபார் எ வெக்டார் குவாண்டிட்டி. வெக்டார் VV ஓகேவா? வெலாசிட்டி V, வெக்டார் V. அப்ப வெலாசிட்டி வந்து எதுக்கு உதாரணம்? வெக்டாருக்கு. ஸ்பீட் எதுக்கு உதாரணம்? ஸ்கேலார். SS. அப்ப ஸ்பீட் எதுக்கு உதாரணம்? ஸ்கேலார். அப்ப இது ரெண்டுமே பாருங்களேன், வெக்டார் குவாண்டிட்டினா என்ன வேணும்? மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும், அது வெக்டார். ஆனா ஸ்பீடுக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கணும், டைரக்ஷன் தேவையில்லை, அது ஸ்கேலார். ஸ்கேலாருக்கு இதுதானே. அப்ப வெக்டார் குவாண்டிட்டி have both magnitude and direction. ஆனா ஸ்கேலார் குவாண்டிட்டிக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கணும், டைரக்ஷன் தேவையில்லை. அதுதான் வித்தியாசம். அப்ப இங்க B ஆப்ஷன் சொல்லிருக்காங்க பாரு. Velocity will have both magnitude and direction, but speed does not have direction. B, திசை வேகத்திற்கு அளவும் திசையும் மதிப்பிடப்படும், ஆனால் வேகத்திற்கு திசை மதிப்பிடப்படுவதில்லை. So answer option B. அது வெக்டார் குவாண்டிட்டி, இது ஸ்கேலார் குவாண்டிட்டி. உன்னை டைரக்டா velocity is an example for which quantity? வெக்டார். அதாவது திசை வேகம் என்பது எதற்கு உதாரணம்னு உன்னை கேட்டா நீ டக்குன்னு அது ஒரு வெக்டார் குவாண்டிட்டின்னு சொல்லிட்டு போயிடுவ. ஆனா கேள்வியவே எந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் இப்படி வித்தியாசம்ன்றதை நாங்க ஃப்ரேம் பண்ணிருக்கோம். புரியுதா? இப்ப இதுவே வந்து உனக்கு யோசிக்கிற மாதிரியான கேள்வியா தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கள் சொல்றேன். ஓகேவா? சோ அடுத்தது the unit of specific resistance. நியம மின்தடையின் அலகு என்னன்னு கேக்குறாங்க. சோ நான் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா வந்து according to Ohm's law V is equal to IR. அப்ப ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா V அந்த பக்கமே இருந்தா இந்த கரண்ட் இந்த பக்கம் போனா வகுத்தல்ல போவாரு. சோ R is equal to V by I. இது ஒரு ஃபார்முலா to find out the resistance of the certain circuit. ஒரு சர்க்யூட்ல இருக்கக்கூடிய மின்தடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஓம்ஸின் விதிப்படி, ஓம்ஸ் லாவின் விதிப்படி R is equal to V by I யூஸ் பண்ணலாம். ஆனா ரெசிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குன்னு நான் டெக்னிக்கல் எஸ்ஐ கிளாஸ்க்கு எடுக்கும்போது சொன்னேன். அது என்னன்றதை இப்ப சொல்றேன் பாருங்க. R is equal to rho L by A. இது ரோமா, ஓகேவா? rho L by A. இதுல Rன்றது ரெசிஸ்டன்ஸ், Rன்றது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரோ இருக்கு பாரு, இதுதான் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். இங்க சொல்லிருக்காங்கல்ல நியம மின்தடை, ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். இந்த Lன்றது லென்த், நீளம் தமிழ்ல. இந்த ரெசிஸ்டன்ஸ்னா மின்தடை தாமா, மின்தடை. ஏன்றது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஓகேவா? சோ இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ இந்த ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லென்த் பை A, இவங்க இந்த பக்கம் வந்துருவாங்கல்ல. சோ அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இவர் A மேல போயிடுவார், கீழே லென்த் வந்துருமா. சோ இந்த மாதிரி நியம மின்தடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் யூனிட் மேல இருக்கிறதுனால ஓம், லென்த் வந்து சென்டிமீட்டர்ல சொல்றாங்க. லென்த் வந்து என்ன பண்ணுவாங்க, மீட்டர்ல குறிப்பாங்க. சோ சென்டிமீட்டர்னு சொல்லலாம். அதனால இதனுடைய அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் சென்டிமீட்டர். அப்ப நியம மின்தடையின் அலகு ஓம் சென்டிமீட்டர். இன்னொரு அலகும் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் மீட்டர். ஓகேவா? ஓம் மீட்டர். அப்ப ஓம் சென்டிமீட்டர்னாலும் ஓகே, இல்ல ஓம் மீட்டர்னாலும் ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதாமா. ரெண்டுமே அதனுடைய நீளத்தினுடைய அலகு தான். சென்டிமீட்டர்ன்றது into 10 to the power of -2 சொல்ல போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஓம் மீட்டர், ஓம் சென்டிமீட்டர் ரெண்டுனாலும் ஒண்ணுதான். நியம மின்தடையின் அலகு. அப்ப ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா R is equal to V by A. ஆனா நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு காப்பர் கம்பி சுருளை வச்சு ஒரு இது உண்டு பண்றோம்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு R is equal to rho L by A தான். சோ டிபார்ட்மெண்ட் படிச்சவங்க ட்ரிபிள் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பாத்துக்கோங்க. பிசிக்ஸ்ல கூட லேப்ல எல்லாம் பண்ணிருப்பேன். ஒரு பிசிக்ஸ் லேப்ல போயிட்டு ஒன்னு இப்படி தேய்ச்சி வந்திருப்பேன், ரியோஸ்டாட்னு சொல்லுவாங்க. அது கூட அது R is equal to rho L by A வச்சு கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? சோ அடுத்தது in a magnetic field the direction of motion of a current carrying conductor is given by. ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட மின்னூட்டம் பெற்ற கடத்து பொருள் நகரும் திசையை கூறும் விதி என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான். பார்த்த உடனே சொல்லலாம் ஃபிளெமிங்கின் இடது கை விதி. சோ இங்க direction of motion of a current carrying conductor, motion of a current carrying conductor. இந்த இடத்துல மோஷனும் கொடுக்கலாம், இல்ல ஃபோர்ஸ் விசை அப்படினும் கொடுக்கலாம். ஓகேவா? வைக்கப்பட்ட மின்னூற்றம் பெற்ற கடத்தும் நகரும் திசையை
விசைன்னு கூட சொல்லலாம். சோ இத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எது பயன்படுது? ஃப்ளெமிங்கின் இடது கை விதி. அப்ப ஃப்ளெமிங்கின் வலது கை விதி எதை கண்டுபிடிக்க பயன்படுதுன்னா இன்டியூஸ்டு கரண்ட். ஓகேவா? மின்சாரம், உண்டான மின்சாரம் அதுல உண்டான மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுறது ஃப்ளெமிங்கின் வலது கை விதி. சோ இத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பயன்படுறது ஃப்ளெமிங்கின் இடது கை விதி தான். சோ இந்த மாதிரி வச்சிருப்பாங்களா இடது கை, இந்த மாதிரி ஒன்னு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அதாவது இதுக்கு 90 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி. பார்த்தா இப்படி 90 டிகிரி இருக்கா, இங்க பார்த்தா இது 90 டிகிரி இருக்கு. சோ இந்த 3 ஃபிங்கர் தான் அதை மார்க் பண்ணும். சோ இது எப்பவுமே வந்து மோஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர், இது வந்து ஃபீல்டுடைய டைரக்ஷன். இந்த மாதிரி தான் இண்டிகேட் பண்ணனும் சொல்லுவாங்க. அப்ப மோஷன் ஆஃப் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர், அந்த ஃபோர்ஸ் வந்து இண்டிகேட் பண்றது வந்து ஃப்ளெமிங்கின் இடது கை விதி. சோ இங்க மோஷன் அப்படினு கொடுத்துட்டாங்களாலே கரண்ட் கேரிங் கண்டக்டருடைய மோஷனை குறித்துறாலே ஃப்ளெமிங்கின் இடது கை விதி. கரண்ட் மின்சாரத்தினுடைய திசையை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டாலே ஃப்ளெமிங்கின் வலது கை விதி. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ டிஃபரன்ஸும் போய் பாருங்க இன்னொரு முறை கூட வேணா நோட்ல. So அடுத்து which of the following is the mineral of magnesium? மெக்னீசியத்தினுடைய கனிமம் யாதுன்னு கேக்குறாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய 4த்துல. சோ எதுன்னு பாத்தீங்கன்னா டோலமைட் தாமா. சோ டோலமைட் தான் mineral of magnesium. Not only mineral of magnesium, இது வந்து வேற எதுக்குமே மினரல் அப்படினு பாத்தீங்கன்னா கால்சியம். கால்சியத்தினுடைய மினரலும் எதுதான்? டோலமைட்னு சொல்லுவாங்க. அப்ப கால்சியத்தின் கனிமம் யாதுன்னு கேட்டாலும் ஆன்சர் என்னன்னு சொல்லலாம்? டோலமைட்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்குமே இது வரும் டோலமைட். அப்ப டோலமைட் is the mineral of both magnesium and calcium. சோ மத்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கயனைட் எனக்கு தெரியல. இந்த மேக்னசைட் இருக்குல்ல, இந்த மேக்னசைட் இவர் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் கார்பனேட். ஓகேவா? மெக்னீசியம் கார்பனேட் அவருடைய தாது தான், மினரல் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரு கார்பனேட். யாரு? மேக்னசைட். இந்த மேக்னடைட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சோம். இரும்பினுடைய ஓர், அதே நேரத்தில் இரும்பினுடைய தாதுன்னு சொல்லலாம். அப்ப மேக்னடைட்ன்றது அயன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. மேக்னடைட் அப்படின்றது வந்து Fe3O4 தானே இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா, Fe3O4. அப்ப மேக்னடைட்ன்றது அயன் ஆக்சைடு. சோ அது வந்து ஹேமடைட், மேக்னடைட்லாம் பார்த்திருப்பீங்க. அது வந்து இரும்புக்கு. ஓகேவா? சோ தெரிஞ்சிடுச்சா? 13வது கேள்வி போலாமா? The TV camera tube is a device which converts the optical image. Which converts the optical மா, இது ஆப்ஷனல்னு போட்டிருக்காங்க. சோ ஆப்டிக்கல். ஓகேவா? ஆப்டிக்கல் இமேஜ் இன்டு ஒரு தொலைக்காட்சி கேமரா குழாய் என்பது ஒளிபிம்பம்னா ஆப்டிக்கல் தான். ஓகேவா? ஒளிபிம்பத்தை டேஷ் ஆக மாற்றும் கருவியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிவில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உனக்கு படம் தெரியுது. ரஜினி ஆடுறாரோ, விஜய் சார் ஆடுறாரோ, த்ரிஷா கூட ஆடுறாரோ, யாரு கூட ஆடட்டும் தெரியுது அப்படின்னா, இங்க பின்னாடி வந்து கேமரா டியூப்னு ஒரு டியூப் இருக்கும். இந்த கேமரா டியூபுக்கு வந்து தான் போனோம். ஓகேவா? சிக்னல் போனோம். அப்போ அந்த கேமரா டியூபுக்கு சிக்னல் போச்சுனா தான் இங்க உனக்கு யார் ஆடினாலுமே தெரிய வரும். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய கேமரா டியூப்ல இருக்கக்கூடிய இது வந்து ஆப்டிக்கல் இமேஜ் வந்து என்ன சிக்னலா மாறுதுன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலா தான் மாறுது. ஏன்னா கரண்ட் வருது. சோ அங்க வரக்கூடிய சிக்னல் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாறினா மட்டும்தான் உனக்கு படம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ கேமரா டியூப் வந்து என்ன பண்ணுது? உனக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ், அதாவது வந்து ஒளி பிம்பத்தை வந்து எதுவா மாற்றி தருது? மின் செய்கைகளாக, எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாற்றி தருது. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்தது which of the following pair of elements is different from the other? கீழ்காணும் இணை தனிமங்களில் மாறுபட்ட இணை தனிமங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து லித்தியம், மெக்னீசியம். இப்போ இதெல்லாம் சொல்லும் பாருங்க. இது சோடியம், இது பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், போரான், அலுமினியம். சோ இது எல்லாமே இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1A ல வரக்கூடியது. எது? குரூப் 1A எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா குரூப் 2A எலிமெண்ட்ஸ். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா குரூப் 3A எலிமெண்ட்ஸ். ஆனா இதுல மட்டும்தான் லித்தியம் என்பது குரூப் 2A, மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம்னா குரூப் 2A, இவர் வந்து குரூப் 1A. ஓகேவா? மெக்னீசியம் வந்து குரூப் 2A, இவர் வந்து குரூப் 1A. அப்ப இதுல மட்டும் தான் மாறி மாறி குரூப் இருக்கு. மற்ற எல்லாமே ஒரே குரூப்பை சேர்ந்த எலிமெண்ட்ஸ். ஓகேவா? அதனால தான் யார் வேலைப்படுறது? லித்தியம், மெக்னீசியம். சோ இந்த மாதிரியும் கேள்விகள் வைப்பாங்க. அடுத்தது the electromagnetic radiations are used in MRI instrument. MRI கருவிகளில் பயன்படுத்தப்படும் மின்காந்த அலைகளை எவ்வாறு அழைக்கப்படுகிறோம் என்றால் ரேடியோ கதிர்கள், ரேடியோ அலைகள், ரேடியோ வேவ்ஸ் தான் சொல்லுவாங்க. சோ அப்ப MRI னுடைய விரிவாக்கம் என்னன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். MRI magnetic resonance imaging, magnetic
resonance imaging. இதுதான் எம்ஆர்ஐனுடைய விரிவாக்கம். சோ அந்த எம்ஆர்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்ல பயன்படுத்தக்கூடிய அலைகள் வந்து ரேடியோ வேவ்ஸ். இன்னொன்னு சொல்லியிருந்தேன், எம்ஆர்ஐ பத்தி படிக்கும்போது சிடி பத்தி தெரிஞ்சுக்கோங்க, சிடி ஸ்கேனர். அப்ப சிடி ஸ்கேனருடைய விரிவாக்கம் வந்து கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. ஓகேவா? அடுத்தது the important heat trapping gas in the atmosphere. வளிமண்டலத்தில் வெப்பத்தை நிலைநிறுத்தக்கூடிய முக்கிய வாயு எதுனா எல்லாருமே ஈஸியா சொல்லிருப்பீங்க. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து சூரியனுக்கு கிட்ட யார் இருக்காரு? கோள் புதன், மெர்க்குரி. ஆனா மெர்க்குரியை விட யார் ஹாட்டஸ்ட் பிளானட், ரொம்ப வெப்பமான கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா வீனஸ், வெள்ளின்னு சொல்லக்கூடிய வீனஸ் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் தான் அதுக்கு காரணம். அந்த வீனஸ்னுடைய மேற்பரப்புல இந்த கேஸ் இருந்துகிட்டு சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை வந்து வெளியே போக விடாம தனிச்சு அதுக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அந்த கோள் வந்து ரொம்பவும் ஹாட்டஸ்ட் பிளானட்டா இருக்கு. அப்ப யார் அதுக்கு பொறுப்புனா கார்பன் டை ஆக்சைடு. அப்ப வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த வெப்பத்தை அப்படியே நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வாயுவா இருக்கு, முக்கிய வாயு. சோ அடுத்தது 17வது கேள்வி, நியூக்ளியர் ஃபோர்சஸ் ஆர். ஓகேவா? அணுக்கரு விசை என்பது எந்த மாதிரியான ஒரு விசை அப்படின்னு கேக்குறாங்க. சோ அணுக்கரு விசையில யார் வருவாங்கன்னா இந்த புரோட்டானும் நியூட்ரானும் இணைந்து தான் என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியான்ஸா ஃபார்ம் ஆவாங்க. நியூக்ளியான்ஸ். அப்ப புரோட்டான்கள் பிளஸ் நியூட்ரான்கள், இவர்கள் இருவரும் இணைந்து யாரா மாறுவாங்க? நியூக்ளியான்களா மாறுவாங்க. நியூக்ளியான்கள். ஓகேவா? நியூக்ளியான்களா மாறுவாங்க. இதுதான் வந்து அணுக்கரு விசையை உண்டு பண்றது. அப்ப இவர்கள் இருவரும் சேருவாங்க. இதுலயும் காம்பினேஷன் இருக்கு. புரோட்டானுமே சேரலாம், நியூட்ரானுமே சேரலாம், இல்ல நியூட்ரானுமே சேரலாம். 3 ஜோடி இருக்கு. புரோட்டானுமே சேர்ந்துக்கலாம், நியூட்ரானுமே சேர்ந்துக்கலாம், இல்ல நியூட்ரான் சேர்ந்துக்கலாம். அப்ப டக்குன்னு எல்லாத்தையுமே ஈர்க்கும். அப்ப இதுல அதிகமா என்ன இருக்குன்னா ஸ்ட்ராங்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய விசை தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 18வது கேள்வி, SO2 acts as a SO2 னா என்னமா? சல்ஃபர் டை ஆக்சைடு. இது என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. சோ இது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாட் ஒன்லி H2O2, ஓகேவா? ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகேவா? சோ ஹைட்ரஜன் பெராக்சைடும் சரி சல்ஃபர் டை ஆக்சைடும் சரி both act as a both reducing and oxidizing agents. ஆக்சிஜன் மற்றும் ஏற்ற மற்றும் ஒடுக்கும் காரணிகளாக செயல்படுகிறது. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டுக்கோ. நான் அன்னைக்கே சொன்னேன் ஆக்சிடைசேஷன்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன. ஆக்சிஜனேட்டர்னா என்னமா? ஒரு எலக்ட்ரான்களை இழப்பது அல்லது எலக்ட்ரான்களை ஏற்பது. அப்ப SO2 சல்ஃபர் டை ஆக்சைடுக்கும் சரி இல்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2க்கும் சரி அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாவும் செயல்படும், அதே நேரத்தில் வேற யாரும் செயல்படும், ஒடுக்கும் காரணிகளாகவும் செயல்படும். அப்ப இதுங்களுக்கு வந்து லாசிங் எலக்ட்ரான்ஸ் அண்ட் கெய்னிங் எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். இப்ப SO2 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல சல்ஃபர் இருக்கார்ல, இந்த சல்ஃபரினுடைய ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேற்ற எண் அன்னைக்கு நான் எதுக்கோ ஒன்னு சொன்னேன் +6, அது இன்னும் ஞாபகம் இருக்கும். அப்ப சல்ஃபருக்கு சொல்லும் போது அன்னைக்கே சொன்னேன் +4 அப்படின்னுட்டு. ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் சல்ஃபர் வந்து என்னது? +4. அடுத்தது 19வது கேள்வி, நைட்ரஸ் ஆக்சைடு இஸ் known as laughing gas. It is also used in medical field. இப்ப எல்லாருக்குமே தெரியும் சிரிக்கும் வாயு என்பது நைட்ரஸ் ஆக்சைடு தான். அப்ப நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஒரு சிரிப்பூட்டும் வாயுன்னு சொல்றாங்க. அப்ப அதனுடைய கெமிக்கல் வேதியியல் வாய்ப்பாடு வந்து N2O. அப்ப நைட்ரஸ் ஆக்சைடு என்னன்னு எழுதலாம்? N2O ன்னு சொல்லலாம். சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனா கேள்வி எப்படி வச்சிருக்காங்க பாரு. மேலும் இது ஒரு மருத்துவத் துறையில் பின்வருமாறு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப மெடிக்கல் ஃபீல்ட்ல அதை எதுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னா அனஸ்தீசியாவா பயன்படுத்துறாங்க. சோ அனஸ்தீசியா மயக்க மருந்து. சார் சிரிப்பூட்டும் வாய் சிரிக்கலாம்னா அது எதுக்காகனா உன்னுடைய அந்த நரம்புகள் எல்லாம் தளர்வுகள் கொடுக்கிறதுக்கு. சோ அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும், நரம்புகள் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும். சிரிச்சனா வந்து கவலை, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்றாங்களா, அதனால சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க, வாழ்க்கையில ஜாலியா இருக்கலாம். சோ கஷ்டமர் நேரத்துல தான் மனசை கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு நெருங்கிய தொடர்புடைய கூட பேசி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாதான் முடியும். ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் வாழ்க்கை கஷ்டத்திலே ஓடி போல. சோ அந்த சிரிக்கும் பொழுது அந்த கவலைகள் மறந்து போகும்னு சொல்லுவாங்க, அந்த நரம்புகளுக்கு கூட ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்போ அது ஒரு அனஸ்தீசியா மயக்க மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேவா? So last and final question of this session, methane is a carbon compound. Its molecular formula is methane ஒரு கார்பனை கொண்டுள்ள ஒரு மூலக்கூறு. அப்ப மீத்தேன்ல வந்து கார்பன் வந்து ஒன்னு தான் இருக்குமா. சோ அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் CH4. ஏன்னா இங்க Cக்கு வந்து என்னதான் இருக்கு? ஒன்னு தான் இருக்கு. ஒன்னு போட்டாலும் ஒன்னு போடலனாலும் ஒன்னு. அப்போ இது எத்தனை வந்து மூலக்கூறு இருக்குன்னா
ஹைட்ரஜனுக்கு வந்து 4 மூலக்கூறுகளும் கார்பனுக்கு வந்து 1 மூலக்கூறுகளையும் கொண்டது தான் இந்த மீத்தேன். ஸோ CH4 என்றது வந்து ஒரு ஆல்கேன் ஃபேமிலியை கொண்டது. ஓகேவா? ஸோ ஈஸி தானே, எல்லாமே சொல்லிடுவீங்கல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுல. சரி, அப்போனா C2H6 எதை சொல்லுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த செஷனுடைய ஒரே கேள்வி கேட்டிருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்ல C2H6 என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ காய்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டா போயிருக்கும் சயின்ஸ் நான் நம்புறேன். ஸோ நிறைய விஷயங்களை தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்றதையும் நான் நம்புறேன். ஸோ ஒரு கொஸ்டின் எடுத்த உடனே திஸ் ஆர் தட்னு ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டு போவாம அதோட விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்னைக்குமே நமக்கு மறக்காதுன்றதையும் நான் நம்புறேன். ஆல் த வெரி பெஸ்ட் காய்ஸ். இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.